கைஸ் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பிளாக்ஸ்லாம் விளாட போகிறோம். பிளாக்ஸோட 5th பார்ட் விளாட போகிறோம். இப்போ வந்து 5th பார்ட்டா 4th பார்ட்டான்னு தெரில என்னவோ. இன்றைக்கி நம்ம வந்து பிளாக்ஸில் நான் எவ்வளோ லெவலில் இருக்கேன்னு பாருங்கள். நேற்று வீடியோ போடாததுக்கு காரணம் தான். நேற்று வந்து நான் வந்து ஃபுல்லாக கிரைண்டிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், கிரைண்டிங் பண்ணி 190 லெவல் வந்துட்டு. இப்போ நான் ப்ரிசனில் இருக்கேன். ப்ரிசனில் வந்தோடனே ப்ரிசனில் வந்தோடனே ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஸ்பின்னு போட்டேன். எனக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரூட் கிடச்சிது. சரி பரவாயில்ல, ஸ்டோர் பண்ணலாமேட்டு ஸ்டோர் பண்ணேன். இப்போ நம்ம என்னென்னா ப்ரிசனர்ஸ் அடிக்கிறோம். நீங்கள் அடித்து கிரைண்டிங் பண்ண வேண்டியதான். அவ்வளோ தம்பி. என்ன விஷயம் வரமாட்டான் வாடா. ஏய் என்ன கை ஷிஃப்ட் அடிக்கிறீங்க? வாங்கடா பின்னாடி வாங்கடா, உங்களை முடிச்சு வரேன் வாடி. இருங்க கைஸ், இப்போ பாருங்களா, இவங்களை மேலே விட்டு நான் கீழே போகிறேன். ரிஜிக்கா அவர் மேலே கைஸ் பறக்கிற வரலாக மாட்டேன். பாருங்கள், பறக்க முடியும் இப்போ நம்மளால். அப்படியே சுற்றி அடி அடித்து அப்படியே பறந்து ஓடியணும். ஏய் இன்னும் ஒரு லாலியாக இருக்குது. 3 பேர் அடிச்சதுக்கு கொஸ்து முடிச்சா என்ன? இல்லை கைஸ், கொஸ்துலாம் முடியல. ஏன்னா நீ பாட்டு செவுத்து போட்டு அடிச்சுட்ருக்க. அவ்வளோ தம்பி, நீ வா, அடுத்து நீ வா. இந்த மாதிரி தான் ஸ்க்ரீனிங் பண்ணும். அதான் முடிச்சுடு. இன்னும் சொல் பத்துக்கணா அடி அடி அடிச்சு ட்ரைனிங் பண்ணல கைஸ். சரி கைஸ், நான் பாஸ் கொஸ்ட் வரைக்கும் நம்ம போகணும். இப்போ இவன் அடிச்சுக்கொள்ளும் கைஸ். நீங்கள் அடுத்த இந்த வீடியோவில் சொல்லுங்கள், நம்ம ஃப்ளேம் ஃப்ரூட்டை சாப்பிட்லாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ப்ரிசனுக்கு வந்து ஃப்ளேம் ஃப்ரூட் தான் செட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி என் மெயின் ஐடியில் நம்ம மெயின் ஐடி எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்களாம் சந்தேகப்பட்டிருப்பீங்க ப்ரோ, மெயின் ஐடி இது வரைக்கும் பிளாக் செட்டு மெயின் ஐடியில் போட்டதே இல்லை ப்ரோ, இது இப்போ கிரைண்டிங்லாம் பண்ணுறீங்களா இல்லையானே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்க நானே வந்திருக்கேன். என்னென்னா, நான் வந்து புத்தாச்சை இருந்தது கடைசி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் எனக்கு போகிற வழியில் அப்படி நான் தேர்ச்சி வரைக்கும் போயிட்டேன். தேர்ச்சியில் வந்து தேர்ச்சி போனதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் சிக்கு வந்து சும்மா உடனே என் ஃப்ரெண்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட ஜாயின் ஆகி செகண்ட் சி வந்தேன். செகண்ட் வந்து சரி ஸ்பின் போடுவோமேன்னு சும்மா ஸ்பின் போடும்போது டீரெக்ஸ் கிடச்சிது. சரி டீரெக்ஸ் சாப்பிடலாமே டீரெக்ஸ் சாப்பிட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டு தான் டீரெக்ஸ் சாப்பிட்டேன். அப்புறம் நான் எத்தனை லெவலில் இருக்கேன்னா 1600. ஏன் கிரைண்டிங்கே பண்ணி கொஸ்தே முடிச்சிட்டேன். இன்னமும் போய்ட்டு அவங்கள போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் கைஸ். என்னடா அது. சரி 1656 லெவலு. இப்போ எவ்வளோ கிரைண்டிங் பண்ணியிருப்பேன். கடைசி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 350 லெவலில் இருந்துருவேன். ஏன்டா முடிச்சது? நான் அடிச்சிட்டாங்க கைஸ். ஏன் இங்கேருந்து எனிமியை கூட காணும். அது எனிமி தான் முடிச்சிருப்பானோ. டேய் தம்பி எந்திரா டே. எந்திரிச்சிட்டான். இங்கே எவனுமே இல்லை கைஸ். சரி கைஸ், நான் வந்து 200 லெவல் போனோடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை கைஸ், 200 லெவல்லாம் போயிட்டு கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம ஒரு 10 லெவல் ஏற்றும். தம்பி வாடா. ஏய் அடிக்கிறாங்களே முடிச்சு விட்டாங்க. என்ன சிதிவங்களை அடிக்கிறதுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. இந்த 2 லெவல் அவங்களோட எக்ஸ்ட்ராவாக இருந்து எலமெண்ட்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் தேர்ட் சி போகும்போது எனக்கு கண்டுபிடிச்சேன். 60 லெவல் ஒருத்தனோட அதிகமாக இருந்தாலும் தான் எலமெண்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். வாடா வாடா. என்ன அடி வாங்க மாட்டேடே. இவன் ஃபுல் ஹெல்த் ஏற்றிட்டான் பாருங்க. என்னையாளா பொம்பு கிளிக்கிறீங்க சாங்களா. நிறைய பக்கத்தில் வரீங்க, செத்துருவீங்க. சாவடா செத்து போங்கடா. அடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அடிவோம். ஏய் தம்பி பின்னாடி பாப்பா. லைட்டு ஃப்ரூட்டு கிடச்சா நல்லா இருக்கும். 700 லெவலில் லைட்டு ஃப்ரூட் எடுக்கிறான். நான் இத்தனை ஸ்பூன் போட்டு எனக்கு லைட் ஃப்ரூட் கிடைக்கல. லைட் ஃப்ரூட் கிடச்சாரு. அப்புறம் லைட்டை சாப்பிட்டு மேக்ஸ் லெவல் போகணும். ஏன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கண்ணெலாம்.
இதில் ஒவ்வொருத்தனையுமே நம்ம அடிப்போம் கைஸ். கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இல்லை, போர் அடிக்குது. ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி அடிக்கும். ஒரு லெவல் ஏறும் பாருங்களேன். கொஸ்டே முடிக்கும், ஒரு லெவல் ஏற போகுது. இப்போ நம்ம போயிட்டு இங்கே ஒருத்தருக்கு நாங்கள் அடிப்போம். இந்த பஸ்ஸு சவுண்ட் வேறு. அடி என்ன அடிப்போம் கைஸ். ஒரு லெவல் ஏறி இருக்குது பார்த்தீங்களா கைஸ். ஒன்றும் இல்லை, ஃப்ளேம் ஃப்ரூட்டில் நல்ல எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு தான். ஆனால் ட்ராகன் ஃப்ரூட்டு கிடச்சாலே நான் ஈட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்சி இப்போதைக்கு நான் வந்து என்ன ஃப்ரூட் சாப்பிடணுன்னா, நான் ஒரு மேக்ஸ் சால்வ் பண்ணக்கப்புறம் கிராவிட்டி இல்லைனா கிட்ஸும் 2 ஃப்ரூட்டு ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன். பிரிசனர் வாடா இங்கே. ஏன் நான் கிராவிட்டி சொல்கிறேன்னா, அது சிவி நான் பறந்துக்கிட்டே சிவிஸ் தான் அனுப்பு பண்ணுவேன். அதனால தான். சரி, அப்புறம் ஏன் அப்புறம் கிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கிட்ஸனை பற்றி உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு லெவலு இந்த ஒரு லெவல் ஏற்றுறதுக்காக அங்கே தான் நான் வரேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிரிசன் அங்கே பாருங்க ப்ளீஸ். செஸ்ட்டு நான் விளையாடுவேன். இப்போதைக்கு செஸ் தலையாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு செஸ்ட் இருக்குமே. என்னடா அது பறந்தே போகிறேன்டா நான். இப்போட மேலே இந்த ஒரு செஸ்ட் இருக்குது கைஸ். சும்மா போய் இங்கே இருக்க பாஸ் அடித்து பார்ப்போமா. ஐயோ மேலே லேண்ட் ஆக முடியாது. ஐயோ கரெக்டாக லேண்ட் ஆகலை. கைஸ் மேலே லேண்ட் ஆகும். நான் பறந்துக்கிட்டே செஸ்ட் எடுவேன். தம்பி என்னப்பா பண்ணுற? இங்கே லேண்டாடா பழையாய் சை. அடங்கோயால இருங்க நான் போய்ட்டு கேஸ் திரும்ப லேண்டாகும். லேண்ட் ஆகிட்டு நம்ம நவுந்தாலே கீழே விழுறோம். இப்படி போய் எடுத்துவோம். அதான் இப்போ சும்மா இந்த பாஸை எம்மோ நாட்டியே அடித்து காட்டுறேன் பாருங்க. இப்போ பாஸ் வந்து நான் எம்மோ நாட்டியே முடிக்க பாருங்கப்பா. இந்த பக்கத்தில் வந்து பாரு. இந்த பாஸ் அடித்தா சும்மா மாஸ்திரியாக ஏற்றலாம். அது ரொம்ப சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது கிடையாது. இந்த 3 பாஸையும் நான் அடித்து கொல்ல போகிறேன். இல்லை 2 பாஸ் மட்டும் அடிக்க போகிறேன். ஸ்வான்லாம் நம்ம போட்டு முடிச்சுட்றோம். சீஃப் போடணும். ஸ்வாட் கொஞ்சம் தர முடியுமா? வாங்க சார் சீஃப் போட ஃபஸ்ட் ரயிலில் நம்ம ஸ்வாடு தரான்னு பார்ப்போம். டக்குன்னு ஸ்வாடத்தா. எண்டிங் ஃபினிஷ் மேட்ச் உனக்கு போகிறவா. இப்போ கடைசி அடியாக நம்ம இந்த பவரை போட்டு வேண்டியதான். சுபிச்சு அதுதான் சீஃப் ஆடணும். 6 நிமிஷம் ஏன்னா தரவே இல்லை. நான் பவுண்டியை பாருங்க. டேய் தம்பி போடா கைஸ். இங்கே பாருங்க கைஸ், சின்ன எனிமி மாதிரி இருக்காங்க கைஸ். சின்ன எனிமின்னு நினச்சே அவனை முடிச்சு விட்ருலாம்ல இருக்கு கையாலே குத்தி. ஆனால் ஒரு பாஸு அடி பிரிச்சு மேய வேண்டியதான் கைஸ். அவனை மோட தம்பி டே. இவன் ட்ராப் எதுவுமே பண்ண மாட்டான். இங்கே சும்மா அடிக்க வேண்டியதான். வாடனே சீஃப் வாடணும். சீஃபையே முடிச்சு விட்டது வாடனே. என்னடா பெரிய வாடன் அடிச்சு முடியறானே அவனை. 1 மாஸ்டரி இவனுக்கு 2 நிமிஷம். வாடனுக்கு 3 நிமிஷம். சோனை போய் சும்மா அடிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். சோனெல்லாம் எம்மோ நட்டி அடிக்க முடியும். ஆனால் ஒரு அடியில் நம்ம முடிச்சிருவானே. இவர் ஸ்பைடர் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறான். அதை ட்ரை பண்ணோம். தம்பி வேண்டாம் சொன்னால் கேளு. முடிச்சுட்டான். சரி தம்பி நான் முடிக்கிறேன். எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும். போட்டான்டா. அங்கே செவுத்தில் வச்சு அப்படியே முடிச்சு விட்ருவான். அப்போ தான் அவன் குத்தவும் மாட்டான். ஆனால் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு எந்த பவரையும் அதிகமாக போடக்கூடாது. ஏய் முடிச்சிட்டான். செத்தான் அடிப்பேன். போயிட்டு அடிச்சு சாடி வேண்டியதான். இப்படி தான் போட்டு அடிக்கணும் பாருங்க. அடி அடின்னு அடிக்க வேண்டியதாங்க. அடி
செத்துறானா சிக்கா சுமில் ஏய் அடிச்சிட்டான். ஒத்த இழுத்தில் இருக்கானே. ஆனால் இப்போ மட்டும் வேலை ஸ்பான் பண்ணிடுறீங்க, நியாயமாடாது. இப்போ பாருங்க வர கோத்துக்கு யாய் சிக்கா ஜோய் எப்பா தம்பி வெளில மட்டும் வந்துடாத அப்படின்னு சொன்னால் வெளில வர்றானே. ஃபினிஷ் வந்துச்சு. 3 பாஸையும் கொன்ன ஜெய்எஸ்வினுக்கு வாழ்க. இங்கே ஸ்டேட்ஸ் போட்டுப்போம். 500 500 ஸ்டேட்ஸ் போட்டாச்சு. உடஞ்சி இங்கே ஒருத்தன் வந்தானே. எங்கே அவன் போட் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கான். சரி இப்போ என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் பாருங்க. இத்தனை ஃப்ரூட் வச்சுருக்கேன். என்ன இது பிளேடு டானோன்னே இப்படி குறி காட்டிகிட்டே இருக்கு. இது காட்டினா பரவாயில்ல, இது புனியாக உள்ளே போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் 5 பேர் கொடுத்துருக்கேன் இந்த வேஸ்ட் ஃப்ரூட்டுக்கு. அடுத்த விட நான் ஃப்ளேமஸ் சாப்பிட்டா அதுபோல் பிளாக் கேப் வாங்கிட்டேங்க. இது பாருங்க பிளாக் கேப் வாங்கிட்டேன். ஸ்வாட் எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட. ஸ்வாட் இருக்குது நக்கி பண்ணுறேன். குச்சி சரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. என்ன ப்ரோ இந்த வீடியோவில் வேறு 4 நாள் தான் ஏற்றுறேன்னு கேட்டால் ஆஃப்லைன் லெவலில் க்ரீனிங் பண்ணதே போதும். நம்மட்டில் இப்போ எனக்கு வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ரெக்கார்டு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 12 நிமிஷம் ஆயிருக்கு. சரி கேஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய் டாட்டா see you. Ching ching bye guys.